வணக்கம் ஆபிரகாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி என்பது தேசிய நெல் திருவிழாவிற்கு மிகவும் பெயர் போன ஒரு பகுதியாகும். இந்த பகுதியில் ஆதிரங்கத்தைச் சேர்ந்த நெல் ஜெயராமன் என்பவர் நம்மாழ்வார் அவர்களால் ஒரு பிடி நெல்லை கொடுத்து அவரால் தொடங்கப்பட்ட தேசிய நெல் திருவிழா தான் தற்போது பல ஆண்டுகளை கடந்து தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு தேசிய நெல் திருவிழா நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாரம்பரிய நெல் ஜெயராமன் பாதுகாப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜு மற்றும் உயர்மட்ட குழு தலைவர் அசோகன் மற்றும் வேணுகோபால், அதேபோல் நன்னிலம் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய நெல் திருவிழாவானது வருகிற ஜூன் 22ஆம் தேதி திருத்துறைப்பூண்டியில் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த தேசிய நெல் திருவிழா என்பது கடந்த ஆண்டுகளில் 174 வகையான பாரம்பரிய நெல் பார்வைக்கு வைக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஆண்டு 200 வகையான பாரம்பரிய நெல்லானது பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய நெல் திருவிழாவில் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ள உள்ளதாகவும், அந்த விவசாயிகளுக்கு 2 கிலோ வீதம் நெல் இலவசமாக வழங்கப்பட்டு, அதேபோல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தேசிய நெல் திருவிழாவில் அந்த நெல் 4 கிலோ வீதமாக வாங்குவது வழக்கம். மேலும் இந்த தேசிய நெல் திருவிழாவில் சிறப்பம்சங்களாக இருப்பது என்னவென்றால் பார்த்தீங்கன்னா, இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பது எப்படி பெற்ற கருத்தரங்கம், அதேபோல் இயற்கை விவசாயம் செய்வது எப்படி உள்ளிட்ட பல்வேறு வகையான கருத்தரங்கள் இந்த தேசிய நெல் திருவிழாவில் நடைபெற உள்ளது. மேலும் இந்த தேசிய நெல் திருவிழாவில் இயற்கை உணவுகள் குறித்தும் திருவிழா நடைபெறுவது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவசாயிகள் ஆவலோடு எதிர்பார்த்த தேசிய நெல் திருவிழாவானது ஜூன் 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இயற்கை விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம்.